சிசிலிட்டிஸ் ராபியா சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேங்க. இன்றைக்கி நம்ம என்ன நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எங்கே வந்திருக்கேன்னா, நான் தென்காசியில் கலெக்டர் ஆஃபீஸ் தான் வந்திருக்கேன். இங்கே ஏன் வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஒரு டிசம்பர் மாதம் வந்து டெய்லரிங் மிஷின் வந்து நான் எழுதி கொடுத்துருந்தேன். அது வாங்கிறதுக்கு தான் 2-3 நாளைக்கு முன்னால் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அதுக்காண்டி நான் வந்து இன்னைக்கு வந்திருக்கேன். பாருங்கள், நிறைய கூட்டம் வந்திருக்கு, நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க எல்லோரும் எதுக்கு எல்லோரும் ஒருத்தவங்க டெய்லரிங் மிஷினு, அப்புறம் வந்து கிரைண்டர் பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. அதேமாதிரி மிஷினும் நல்லா இருந்துச்சு. டெய்லரிங் மிஷின், அதுக்கப்புறம் கிரைண்டரு, அப்புறம் வந்து நலத்திட்டம், மகளிர் உரிமை தொகை, அப்புறம் வந்து கைம்பெண்கள், அதாவது இந்த கணவன் இந்த மாதிரி இழந்தவங்களுக்கு அவங்களுக்கு உண்டான உதவித்தொகை, அப்புறம் வந்து ஸ்காலர்ஷிப்பு, அப்புறம் கல்வி உதவித்தொகை, இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்திருக்காங்க. நானும் அதுக்கு தாங்க நான் டெய்லரிங் மிஷினுக்கு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாங்கன்னு சொல்லி நான் வந்திருக்கேன். கூட்டம் சரியான கூட்டம், நிறைய அதிகாரிகள் வந்தாங்க. எல்லோரும் சொன்னாங்க லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எங்கள் சின்னம்மா ஒருத்தவங்க கிட்ட இருந்துக்கிட்டு, ஏம்மா கூட்டத்தை பார்த்தியா, நைட்டு ஆகிடும் போல் இருக்குது, நம்ம நைட்டு தான் இன்றைக்கி போவோம்னு நினைக்கிறேன். நானும் என்னடா இது இவ்வளோ நேரம் ஆகுமா அப்படி கூட்டத்தை பார்த்துட்டு, சரி ஒவ்வொருவராக கூப்பிட்டு கொடுக்கறதுக்கு இவ்வளோ நேரம் தான் ஆகும் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டேன். ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகலைங்க. நான் இப்போ அங்கேருந்து 10 மணிக்கு வர சொன்னாங்க. நான் 10:30 ஆயிடுச்சு அங்கே போகிறதுக்கு. 11:45க்கெல்லாம் கொஞ்சமாக பேசிவிட்டு எல்லாருமே இப்போ ஸ்பீச் கொடுத்துட்டு அப்படியே இது பண்ணிட்டு முடிச்சுட்டு 11:45க்கெல்லாண்டு மிஷின் கொடுத்துட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மிஷின், ரொம்ப நல்லா இருந்துச்சு மிஷினு. நான் ஆட்டோவில் தான் போயிருந்தேன். போயிட்டு நானும் எங்கள் சின்னம்மாவுக்கும் அவங்களுக்கும் ஒரு மிஷின் எழுதி கொடுத்துருந்தாங்க. அதையும் வாங்கிட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஆட்டோவில் போகும்போது மிஷினை ஆட்டோவில் போட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம மிஷினை மட்டும் ஆட்டோவில் போட்டுட்டு நாங்கள் பஸ்ஸில் வந்துட்டோம். சரி பசியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலையில் அவசரத்தில் கிளம்புனது, சாப்பிட கூட இல்லாமட்டு கிளம்புனோமா, ஏன்னா 10 மணிக்கு அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் போகிற வழிக்கு சென்னை ஸ்வீட்ஸ் இருந்துச்சு. இப்போ நாங்கள் தென்காசி புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் அங்கே தான் போயிட்டு ஒரு கேக்கு, அப்புறம் ஒரு ஐஸ்கிரீமு 2ம் சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த கேக் சாப்பிட்றதுக்குள்ளே எனக்கு அந்த ஸ்பூனில் இதுக்கு கையிலேயே சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது பாருங்கள் எங்கெல்லாம் ஓடும் பாருங்கள் அந்த கேக்கு. கடைசி வரைக்கும் அது எனக்கு ஸ்பூனில் எடுக்கவே வரல. பார்த்தேன், நம்ம கையிலேயே சாப்பிட்டோம்லான்னு சொல்லிட்டு கையிலேயே சாப்பிட்டேன். அப்படியே ஒரு ஐஸ்கிரீம், மேங்கோ ஐஸ்கிரீம், அதில் அந்த கேக்கில் அந்த மேங்கோ ஐஸ்கிரீமை வச்சு சாப்பிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆஹா ஓஹோ இல்லைனாலும் நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா அது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவராக எனக்கு அந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரேட்டு அவ்வளோ இதாகாது. ஆனால் அது ஹனி கேக்குனால ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் நல்லா தான் இருந்துச்சுனாலும், அந்த ஐஸ் வச்சு சாப்பிடும்போது சுமாராக தான் இருந்துச்சு. ஆனால் 2யுமே சாப்பிட்டோம். 2மே நல்லா இருந்துச்சு. ஐஸ்கிரீம் கொடுக்கும்போதே பாயாசமாக தான் கொடுத்தாங்க. சரி பசிக்கு எதுனாலும் சரின்னு சொல்லிட்டு 2யுமே சாப்பிட்டாச்சு. ஏற்கனவே நம்மளுக்கு 5,000 கொடுத்து சாக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது 3 மாதத்துக்கு 3,000, அதுக்கப்புறம் கோடை காலத்துல இருக்க வேண்டிய ஒரு 2,000 சொல்லிட்டு நம்மளுக்கு 5,000 கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நம்ம இந்த மிஷின் நான் பிரிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி மிஷினை நம்ம பார்த்துடலாம் பாருங்க. உஷா தான் கொடுத்துருக்காங்க. இது ஸ்டாண்டு, இந்த மிஷினோட ஸ்டாண்ட் இது. உஷா மிஷின் தான் கொடுத்துருக்காங்க. உஷா ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த உஷா மிஷின். இப்போ இதை நம்ம மிஷின் பிரிச்சோம்னா அதை பார்க்கலாம் வாங்க. இது மிஷின் மட்டும் இல்லைங்க, இதோடைய மோட்டரும் கொடுத்துருக்காங்க. இது நல்லா இது பிச்சை எடுக்கணும் போல இருக்கு. இங்க பாருங்க, எடுத்து காட்டுறேன் அப்புறம். மிஷின் எடுத்தாச்சு. இங்க பாருங்க, நல்லா ஸ்ட்ராங்கா உள்ள இது பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. மிஷின் சூப்பரா இருக்கு.
மிஷின் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? மிஷினு அதோடி வந்து மிஷின் ஆயில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து 2 ஸ்க்ரூ டிரைவர், சின்னது ஒண்ணு, பெருசு ஒண்ணு. எது ஒண்ணாலும் நம்ம கழட்டி பார்த்துக்கலாம் அந்த மாதிரி. அப்புறம் ஒரு டேப் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஊசி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாபின் கேஷ் கொடுத்துருக்காங்க. பாபின் கேஷ்ல அந்த நூல் இது பண்ணுவோம்ல, அது வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. அடுத்து வந்து என்ன பார்த்தோம்னா மோட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து மோட்டர் வந்து செட் பண்ணிக்கலாம். மோட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த மோட்டர் பார்க்கலாம் நம்ம. இந்த மோட்டர் எப்படி கவர் பண்ணிருக்காங்க பாருங்க. நல்ல வெயிட்டா நல்லா இருக்குது. இங்க பாருங்க. இது நம்ம கால் வச்சு இது பண்ணுவோம்னா தைக்கிறதுக்கு அது வந்து பிரஸ் பண்றது. இது வந்து இது கொடுத்துருக்காங்க. இது இது என்னன்னு தெரியல எனக்கு. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. இது ஸ்ப்ரிங் மாதிரி, அப்புறம் நட்டு போல்ட் எல்லாம் இருக்குது. அவ்வளோதாங்க. சூப்பரா இருக்கு. மிஷின் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு மிஷின் வந்து. உஷா மிஷினு ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் அந்த மாதிரி வேணா எழுதி கொடுக்கலாம். உடனே வரும். எனக்கு வந்து டிசம்பர்ல மாசத்துல வந்து நான் எழுதி கொடுத்துருந்தேன். எனக்கு உடனே வந்துருச்சு. அதே மாதிரி சீக்கிரமாவும் முடிஞ்சிருச்சு. ரொம்ப சீக்கிரம் குயிக்கா கொடுத்துட்டாங்க. சூப்பரா இருக்கு.